அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெஞ்சு நாவலாசிரியர் ஜூல்ஸ் வெர்ன் அவருடைய பிறந்த தினம் இன்று. பிரான்ஸ் நாட்டின் அறிவியல் புனைகதை நாவலாசிரியர், நாடகாசிரியர் ஜூல்ஸ் கேப்ரியல் வெர்ன் பிறந்த தினம் இன்று. பிரான்சில் 1828 பிறந்தவர். படகுகள், கப்பல்கள் பார்த்து வளர்ந்தவர் என்பதால் சாகச பயணம் பற்றிய கற்பனைகளில் மிதந்தார். பள்ளியில் படிக்கும்போது தனது கற்பனைகளை சிறுகதைகள், கவிதைகளாக வடித்தார். சட்டம் படிக்க பாரிஸுக்கு சென்ற பிறகும் நாடக உலகின் மீதான நாட்டம் குறையவில்லை. 1850ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஏராளமான நாடகங்களை எழுதினார். வருமானம் போதாததால் பங்கு விற்பனையாளராக வேலை பார்த்தார். உலக புகழ்பெற்ற த்ரீ மஸ்கிடேர்ஸ் ஆசிரியரும் இவரது நண்பருமான அலெக்சாண்டர் டூமா தந்த ஊக்கத்தில் முழுநேர ஆசிரியராக மாறினார். ஹெட்சல் என்ற பதிப்பாளர் அறிமுகமானார். 1857 இவரது முதல் புத்தகம் லா சலோன் டி அப்படின்ற ஒரு நூல் வெளிவருகிறது. 1859 பிரிட்டிஷ் தீவுகளுக்கு மனைவியுடன் கப்பல் பயணம் மேற்கொண்டார். ஓராண்டு கால பயண அனுபவமும் கற்பனையும் சேர்ந்து பேக்வேர்ட்ஸ் டு பிரிட்டன் நாவல் உருவானது. தனது படைப்புகளில் பிரபஞ்சம் முழுவதையும் இவர் அடக்கியுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட உறவு பையன் ஒருவன் இவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டான். உயிர் தப்பினாலும் காலில் நிரந்தர ஊனம் ஏற்பட்டது. ஒரு வாரத்தில் பதிப்பாளர் ஹெட்சல் இறந்தார். தொடர்ந்து இவரது அம்மாவும் இறந்தார். சோதனைகள் துரத்தினாலும் தொடர்ந்து எழுதினார். பயணங்களும் தொடர்ந்தன. 20,000 லீக்ஸ் அண்டர் தி சி, 20,000 லீக்ஸ் அண்டர் தி சி மற்றும் ரவுண்ட் தி மூன் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் தி எர்த் ஆகிய புத்தகங்கள். அந்த 2 புத்தகங்கள் அந்த புத்தகங்களோட 2 தொகுதிகள் வெளிவந்திருக்கிறது. நிறைய பயணம், புகழ் தேடி வந்தது இவரை நோக்கி. பூமி, வானம், கடல், விண்வெளி ஆகிய இடங்களில் நடைபெறும் சாகசங்களை பற்றியே இவரது கதைகள் இருந்தன. உலகின் அறிபுனை இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்பட்ட இருவரில் இவரும் ஒருவர். இன்னொருவர் H.G. வெல்ஸ். இவரது தி மிஸ்டீரியஸ் ஐலாண்டு மற்றும் செகண்ட் ஃபாதர்லேண்ட் மற்றும் தி ஸ்கூல் ஃபார் ராபின்சன்ஸ் ஆகிய நாவல்கள் மிகவும் பிரபலமானது. பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உலகில் மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டவர்களில் இவரது படைப்புகள் முன்னிலை வகித்தன. இவரது பல படைப்புகள் திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மேடை நாடகங்கள், வீடியோ கேம்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. 2008 விண்வெளியில் ஏவப்பட்ட விண்கலத்துக்கு இவர் பெயர் வைக்கப்பட்டது. விண்வெளி பயணம், விமான பயணம், நீர்மூழ்கி கண்டுபிடிக்கப்படும் முன்பே வெர்னு தனது புதினங்களில் அவற்றை பற்றி விரிவாக எழுதினார். எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர் ஆகியோர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கிய வெர்னு மார்ச் 24, 1905 தனது 77வது வயதில் மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. பிப்ரவரி 8 இன்னைக்கு சனிக்கிழமை. பிரெஞ்சு நாவலாசிரியர் ஜூல்ஸ் வெர்னோட பிறந்த தினம் என்று. 1828 பிறந்திருக்கிறாரு. பேக்வேர்ட்ஸ் டு பிரிட்டன் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. மற்றும் உலக புகழ்பெற்ற த்ரீ மஸ்கிடேர்ஸ் MUSKETEERS மஸ்கிடேர்ஸ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. 20,000 லீக்ஸ் அண்டர் தி சி மற்றும் ரவுண்ட் தி மூன் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் தி எர்த் ஆகிய 2 புத்தகங்கள் மற்றும் தி மிஸ்டீரியல் ஐலாண்டு, செகண்ட் ஃபாதர்லேண்டு, தி ஸ்கூல் ஃபார் ராபின்சன்ஸ் ஆகிய நூல்கள் பிரபலமானவை.
இந்த மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.